எனக்கும் அவருக்கும் சண்டைனா அதுல நான் என்ன பண்ண பாட்டி? ஆனா நான் எனக்காவது ஒரு நாள் நான் அவரை பாப்பேன்ல பாட்டி. அப்ப நான் பயங்கரமா சண்டை போடுவேன். என் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு நல்லா பிடிச்சு திட்டி விட்டுருவேன். என் அம்மாவை கஷ்டப்படுத்தின அவர் தான் என்னோட எனிமி. பாட்டி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. என்ன பாட்டி, அழுகுறீங்களா? நான் அழல நிலா. இல்ல, நீங்க அழுகுறீங்க. நீ கேக்குற எந்த ஒரு கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லைன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்றேம்மா. வேற ஒண்ணும் இல்ல. உங்ககிட்டயும் பதில் இல்லையா? என்ன நீங்க என் அம்மா மாதிரி சொல்றீங்க? அவங்களும் எப்ப கேட்டாலும் இதேதான் சொல்லுவாங்க, நீங்களும் அதேதான் சொல்றீங்க. என்னதான் அப்படி நடந்துச்சோ ஒன்னும் புரியல. அது தெரிஞ்சா நான் அவங்கிட்ட சொல்லாம இருப்பேனா செல்லம்? உன்ன மாதிரியே தான் எனக்கும் என் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் உன் அம்மா விஜி தான் சொல்லணும். விட்டுட்டு போனாரு. அம்மா மேல கோவம் சரி, என்ன ஏன் வந்து பார்க்கல? இது வரைக்கும் அவர் எப்படி இருப்பாருன்னு கூட பார்த்ததில்ல தெரியுமா? அம்மா, என் கடந்த கால வாழ்க்கையில எனக்கு நடந்த எல்லா கசப்பான விஷயங்களும் உனக்கு தெரியும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நான் பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் நான் கொட்டி தீக்கிறது உன்கிட்ட மட்டும்தான். என்னோட இத்தனை வருஷம் வேண்டுதலா நான் உன்கிட்ட பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்க சொல்லியோ, என் கடந்த கால வாழ்க்கையை மாத்த சொல்லியோ கேட்கலையே. எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கைய பத்தி என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பாத, நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட அந்த கடந்த கால வாழ்க்கைய பத்தி என் பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நானும் இத்தனை வருஷமா ரொம்ப கவனமா இருக்கேன். ஆனா என்ன காரணம்னு தெரியல. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ, என் பொண்ணுக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ, அத பத்தி இன்னைக்கு அவ கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் தவிப்போட முன்னாடி வந்து நிக்கிறேன். விக்ரம்ங்கிற ஒரு பாவிய நம்பி ஏமாந்து போன காலம் முழுக்க எனக்கு மரண வலியை கொடுத்துட்டே தான் இருக்க போகுது. ஒருவேளை நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டா அவளுக்கும் அந்த வலி காலம் முழுக்க ஆறாம இருக்கும். அவளுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.